வணக்கம் மக்களே, திங்க் தமிழா சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடன் எப்போ வாங்கலாம், கடன் வாங்கிறது நல்லதா கெட்டதா, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஏதாவது முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடன் எப்பயுமே கஷ்டமான விஷயந்தான். மிடில் கிளாஸ் மக்களுக்கு கடன் வாங்காமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அன்றாட வேலைக்கு கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் கடன் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எதுக்கெடுத்தாலும் நம்ம கடன் வாங்கி நம்ம மாட்டிக்கக்கூடாது. திரும்ப நம்ம தான் அதை கட்டணும். அந்த கடனை கட்டுறதுக்கு திரும்ப மேலும் கடன் வாங்குற மாதிரி ஆகிடக்கூடாது. ஆகவே கடன் எந்த மாதிரி கடன், வேறு வழியே இல்லை, கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கடனாக வாங்க பிளான் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சனல் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தேவை ஒரு ₹1,00,000 தான் இருக்கும். ஆனால் அவங்க பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு ₹5,00,000 வரைக்கும் இது இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் ₹1,00,000 வாங்குறீங்க, வாங்குறதே வாங்குறீங்க, ₹5,00,000 வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. அதோடு விட மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது, நீங்கள் லோன் வாங்குறதுனால இந்த கிரெடிட் கார்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க, இதில் ₹1,00,000 ₹2,00,000 நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்குதுன்னு சொல்லி உங்களை மேலும் ட்ராப்பில் தான் சிக்க வைக்க பார்ப்பாங்க. அதனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி என்றைக்குமே நமக்கு எவ்வளோ தேவை, ₹1,00,000னா ₹1,00,000 மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு மேலே நீங்கள் யோசித்து பார்க்கவே கூடாது. அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா நாளைக்கு திரும்ப அந்த கடனை ஃபுல்லாக நீங்கள் தான் கட்டணும். அதுக்கு அதிகப்படியான வட்டியும் கொடுக்கணும். இதில் எந்த லாஜிக்குமே இல்லை. ஸோ எவ்வளோ தேவையோ பிளான் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நமக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் வாங்குங்க. அதுவும் அத்தியாவசியமாக இது வாங்கியே ஆகணும், இது வாங்கணுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது, ஸோ இது நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கடன் வாங்க போங்க. ஏன்னா நானும் பர்சனல் லோன் அது இதுன்னு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படியாவது அதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணாமல் இருக்கேன். பல பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. கடன் கஷ்டம்தான், என்றைக்குமே வாங்கணுமா வேண்டாமா முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதுவும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ₹1 கூட நீங்கள் வாங்கக்கூடாது. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திங்க் தமிழா.